அடுத்ததாக பேச வருபவர் எண் 14 அகிலேஷ், 7ஆம் வகுப்பு A2. நான் நடந்து வரும் போதினிலே என் பேச்சை சீர்தூக்கி தரம் பார்க்க ஆவலாய் காத்திருக்கும் நடுவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்று உயிரை விட மேலான என் அன்னை தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னை மாற்றிய திருக்குறள். அறிவு என்பது தினமும் எதையாவது கற்றுக்கொள்வது. அந்த அறிவை, ஞானத்தை, என் பலத்தை, என் குணத்தை மாற்றிய நூல் எது என்று நான் சிந்தித்த போது என் நினைவுக்கு முதலில் வருவது என் ஐயன் திருவள்ளுவர் எழுத்தால் செதுக்கிய திருக்குறள் என்னும் அறநூலாகும். திருக்குறள் ஒன்றை முழுமையாக படித்து விட்டாலே உலகத்தில் உள்ள அனைத்து நூல்களையும் படிப்பதற்கு சமம் என்பதை நான் சிறு வயதினிலேயே கற்றுக்கொண்டேன். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொலல் என்ற குறளில் தீய சொற்களை தவறிக்கூட தம்முடைய வாயால் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது குற்றமாகும். ஒழுக்கம் உடையவர்க்கு அது பொருந்தாத சொல் என்கிறார் வள்ளுவர். தனிமனிதன் தான் வகிக்கும் பாத்திரத்திற்கு ஏற்ற ஒழுக்கம் உடையவனாக வாழ்வதே குடும்ப பெருமை. அத்தகைய ஒழுக்கம் இல்லாது போனால் இழிந்த குடும்பத்தில் பிறந்தது ஆகிவிடும். ஒழுக்கத்தை கடைபிடித்தால் ஒவ்வொருவரும் மேம்பாட்டை அடையலாம் என்பதை ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தின் வாயிலாக ஒழுக்கத்தை எவ்வாறு கடைபிடிப்பது என்று நான் தெரிந்து கொண்டேன். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு செயலை செய்வதற்கு முன் அதனை செய்ய முடியாது என்று நினைத்து சோர்வடையக்கூடாது. அதனை விரைவில் செய்து முடிக்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவுக்கு கடின உழைப்பை மேற்கொள்கின்றோமோ அதே அளவுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு. அதனை இனம் கண்டு வாழ்க்கையில் கடினமாக உழைத்தால் நிச்சயம் சாதிக்க முடியும். வெற்றியடைந்த ஒவ்வொருவரும் அந்த வெற்றியினை சாதாரணமாக அடைந்திருக்க மாட்டார்கள். நிச்சயம் வெற்றிக்கு பின் கடின உழைப்பு இருக்கும். தேனீக்கள் தேன் சேகரிப்பதும், எறும்பு தானியங்கள் சுமப்பதும், சிலந்தி எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதும் இயற்கை நமக்கு தந்த கடின உழைப்புக்கான பாடங்களாகும். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்பதை மனதில் வைத்து வாழ்வில் வெற்றி பெற விடாமுயற்சியை சிறந்த முதலீடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்வில் எப்போதும் நமக்கு ஓர் லட்சியம் இருக்க வேண்டும். அதனை நனவாக்க முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் கனவு மெய்ப்படும். நம்பிக்கையுடன் கூடிய விடாமுயற்சி நம்மை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும். பயிற்சியுடன் கூடிய முயற்சி நம்மை உயர்த்திவிடும். எனவே வெற்றியின் ரகசியம் விடாமுயற்சியாகும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாகும். மனிதனது பெரும் முயற்சியினால் நிலவில் கால் எடுத்து வைத்து விட்டான். விண்ணிலும் மண்ணிலும் நீரிலும் பல சாதனைகள் படைத்து வருகிறான். எவ்வளவு திறமை இருந்தாலும் சரியான முயற்சி இல்லாவிடின் வாழ்வு வீணாகிவிடும். எனவே எப்போதும் வாழ்வில் முயற்சியினை கைவிடாது செயல்பட வேண்டும். அப்போது நாம் பல சாதனைகளை படைக்க முடியும் என்பதை திருவள்ளுவரின் திருக்குறள் வாயிலாக நான் கற்றுக்கொண்டு என்னை மாற்றிக்கொண்டேன். நன்றி, வணக்கம். உயிரை விட மேலானது தாம் படித்த அறநூலான திருக்குறளே எனத் தொடங்கி ஒழுக்கம் மட்டுமே ஒருவனின் குடிப்பிறப்பை பற்றி பேசப்படும் என்று மனிதனுக்கு தனக்கு உள்ள திறனை பயன்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டும் என்று கூறிய அகிலேஷ் அவர்களுக்கு நன்றி.